மக்களே பொதுவாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் தான் நடக்கும். அது எவிக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஹோஸ்ட் வந்து கேள்வி கேட்கறது, வச்சு செய்யறது, ரெட் கார்டு கொடுக்கறது, இப்படியான விடயங்கள் வந்து ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும். ஆனால் இந்த முறை பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த 4வது வாரம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துகிற இந்த 4வது வாரத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்க இருப்பதாக தகவல். அது மட்டும் இல்லாமல் பல நேரம் ஷூட்டிங் எடுக்க வேண்டும் என்றபடியால் வந்து காலையிலேயே வந்து ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே 2 எபிசோடுமே ஒரு நாள் தான் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது, அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்சு, நடுவில் ஸ்நாக்ஸு, ஸோ இப்படியான வந்து இடைவெளிகள் வந்து பிரேக் டைம் வந்து விடுவாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிக்கான ஷூட்டு. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரிக்கான ஷூட் அப்படின்னேக்குள்ள அது வழக்கமான எபிசோடை விட அதிகமான நேரங்கள் வந்து எடுக்கும். ஸோ அப்போ அதிகமான நேரங்கள் எடுக்கக்குள்ள வழக்கமாக பிக் பாஸ் சீசன் 9ஓட வீக்கெண்ட் எபிசோட் வந்து ஒரு 10:30, 11 மணி 12 மணி அப்படி எடுக்கிற பட்சத்தில் இந்த முறை வந்து ஒரு 3 hours 2 hours இல்லை அதுக்கு முதலே வந்து ஆரம்பித்திருப்பார்கள் அப்படி என்பதுதான் வருகின்ற தகவல். ஸோ நேற்று நைட்லேருந்து நிறைய விடயங்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கான ஹைப்பை வந்து ஏற்றி கொண்டிருக்கு. அதில் முக்கியமாக டபுள் எவிக்ஷன், மாஸ் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் போகுது. ஸோ டபுள் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் தமிழில் இதற்கு முதல் நடந்திருக்கு. சீசன் 9ல் இது வரைக்கும் நடக்கல, ஆனால் நம்ம தமிழ் பிக் பாஸில் வந்து நடந்திருக்கு. ஆனால் ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்றது இது வரைக்கும் நடக்கல. சொல்லப்போனால் இப்போ இந்த நோமினேஷனில் இருக்காங்கல்ல 5 பேர், இந்த விஜய் பார்வதி, காமருடீன் அந்த ஆளு, அடுத்தது இந்த கானா வினோத், அடுத்தது அரோரா, கலையரசன், இந்த 5 பேருமே வெளியில் போகிறதுக்கு டிசர்விங்கான நபர்கள் தான். அதில் முக்கியமாக இந்த விஜய் பார்வதி, காமருடீன் ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பப்பட வேண்டிய நபர்கள். சரி, அப்படி இருக்கைக்குள்ள சரி அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? ஒன்று வைல்ட் கார்டு என்ட்ரி, ஓகே, அதுலேயும் வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ள சஸ்பென்ஸ் அப்படின்றாங்க, ட்விஸ்ட்ன்றாங்க. சரி, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ஷன்ல வந்து மாசா சம்பவம் இருக்கு அப்படின்னு. சரி, அது என்ன அப்படின்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, அதை பற்றியும் பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எவிக்ஷன். ஸோ எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் யாரை வேணுமென்னாலும் ஹீரோவை வில்லன் ஆக்கலாம், வில்லனை ஹீரோ ஆக்கலாம். ஸோ சப்போர்ட்டே இல்லாத ஒருத்தருக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி வேற லெவலில் செட் பண்ணலாம். காசை கொடுத்தா பெய்ட் போர்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணும், லைக் பண்ணும், வியூ தரும், ஏன் ஓட்ஸே வந்து போடும். சரிங்களா? ஸோ அப்போ அன்ஆஃபிஷியல் ஓட்டிங்கின் படி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் நிலவரம், அன்ஆஃபிஷியல் ஓட்டிங் நிலவரம் படி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மக்களின் நிலவரம். இந்த கானா வினோத் ஃபுல்லாக பெய்ட் போர்ட்ஸ், 90% பெய்ட் போர்ட்ஸ். அவருக்கு மக்கள் சப்போர்ட் சுத்தமா இல்லை, மக்களுக்கு வெறுக்குது. ஒரு பொறுக்கி அப்படின்ற மாதிரி தான் கானா வினோத்தை பாக்குறாங்க. இப்போ பொம்பளை பொறுக்கின்னு பேர் எடுத்திருக்காரு. ரம்யா கீழோ அவ்வளோ ஹக் பண்ண அந்த ஒரு கட்டிப்பிடிச்ச விதமே அருவருக்கத்தக்கலா இருக்கு. ஸோ இந்த நபருக்கெல்லாம் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க. பட் இது வந்து பெய்ட் போர்ட்ஸ் தான். ஸோ அன்ஆஃபிஷியல் படி பார்த்தீங்கன்னா கானா வினோத் முதலாவது, 2வது பார்வதி, 3வது கமருடீன், 4வது கலையரசன், 5வது அரோரா. பட் ஒஃபிஷியல் அப்டேட் ஹாட்ஸ்டார், ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஓட்டிங் நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பேருக்குமே பெரிய கேப் இல்லை, பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 5ல் எதை வேணுமென்றாலும் பிக் பாஸ் டீம் விரும்பினா தூக்கி இருக்காங்க இதற்கு முதல். ஸோ இதுதான் நிலவரம், ஓட்டிங் நிலவரம், உண்மையான நிலவரம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வாட்டி வந்து மாஸ் எவிக்ஷன், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரியதொரு ஹைப் வந்து நேற்று நைட்ல இருந்து இந்த பிக் பாஸ் இன்ஃபுளுசர்ஸ் வந்து சொல்லி கொண்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் மக்கள் விரும்புறது, பிக் பாஸ் டீமுக்கு தேவையானது, பெரியதொரு ஹைப்பை ஏற்றக்கூடியது அப்படின்னா டபுள் எவிக்ஷன். அது விஜய் பார்வதி, கமருடீன். ஏன்னா இந்த நபர்கள் தான் இந்த ஷோவுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியா இருக்காங்க. இந்த ஷோவுக்கு மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளருக்கு பெரியதொரு தடையா இருக்கிறது இவங்க தான். இந்த மெட்ராஸ் படத்துல ஒரு சுவரண்டு வரும் இல்ல, அது போல இந்த 2மே வந்து ஒரு உதவாத வேலையை தான் பார்க்குது. இது இவங்களால ஷோக்கு ஹைப் வருது, இல்ல ஒரு ட்ரெண்டிங்ல வருதுன்னா இல்ல, ஷோக்கு நெகட்டிவிட்டி தான் வருது. அவ்வளவு அசிங்கமான விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் பார்க்காத அளவுக்கு இதுகள் பேசுற விடயமா இருக்கட்டும், தொட்டு தடவுற விடயமா இருக்கட்டும், எல்லாமே அருவருக்கத்தக்க விடயமா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற பட்சத்தில் இந்த ஷோவை ஒரு வீட்டை கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதனாலேயே மக்களோட விருப்பம் இந்த 2யும் டபுள் எவிக்ஷன் படி தூக்கி விடுங்க அப்படின்னு பிக் பாஸ் டீம் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல.
அப்படி இல்லை அப்படின்னா இந்த கானா வினோத்தை பத்தி நிறைய தகவல் வருது. பெண்கள் விடயத்துல மோசமா நடந்துக்கிறாரு, அரோரா பாத்ரூம்ல எட்டி பார்த்தாரு, கெமியா ஃபர்ஸ்ட் வீக் அப்படி தொடக்கூட இடத்துல தொட்டு கட்டி பிடிச்சாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ரம்யா யோவா அப்படி மூத்தோட முரசுறாரு, வேற இடத்துல பிடிச்சாரு. ஸோ அப்ப அந்த நபரையும் வந்து கண்டிப்பா தூக்கலாம், ஏன்னா ஓட்டிங் இல்லை அவருக்கு. ஸோ அப்ப ட்ரிபிள் எலெக்ஷனா இருக்கக்குள்ள இந்த 3ஐயும் தூக்கி விட்டா அதுதான் சம்பவம். எனக்கு தெரிஞ்ச இந்த 3 இல்ல 2 போயிடும் அப்படின்னு மாதிரி தோணுது ஒரு தகவல்களை பார்க்கக்குள்ள. பார்ப்போம், இது நடந்துச்சுன்னா இதுதான் பிக்கஸ்ட் ட்விஸ்ட். சரிங்களா, இது ஒரு அப்டேட். அடுத்தது வைல்ட் கார்டு என்ட்ரி. பொதுவாக பிக் பாஸ் டீம் வந்து இது வரைக்குமே வைல்ட் கார்டு என்ட்ரியில் இவங்க தான் வர்றாங்கன்னு ப்ரொமோக்களை போட்டதில்லை. ஆனால் இந்த தடவை வந்து ப்ரொமோக்களை போட்டிருக்காங்க, இவங்க தான் வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்ற மாதிரி. ஒன்று பிரஜின் அவர்கள், அவங்களுடைய மனைவி சாண்ட்ரா ஆமி அவர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவ்யா கணேஷ் அவங்க. அடுத்தது வந்து அமித் அப்படின்றவர். அமித் நேற்று லைவே வந்திருக்காரு. பிக் பாஸ் ஃபேன்ஸ்கிட்ட கேட்குறாரு, நான் போய் என்ன பேசணும், இதை பேசணும் அப்படின்னு. சார், நீங்கள் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண வந்திருக்கீங்க, நீங்கள் கேம் ஆட வந்திருக்கீங்க, அவங்களோட கேமை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வரையில. ஸோ சார் வந்து ஆன்லைன் வந்ததுலேருந்து எனக்கு சார் மேலே இருந்த ஹோப்பே போச்சு, அமித்தே. சரிங்களா? ஸோ அதை எனக்கு புரியலை மக்களே. ஸோ அடுத்தவனை திருத்துறதுக்கு, அதாவது அடுத்தவனை நல்லா விளையாடுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் எதுக்கு சார் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்? நீங்கள் போய் அடுத்தவங்களை காலி பண்ணி போட்டு நீங்கள் உங்களோட ஆட்டத்தை பண்ணுங்க, கேமை சுவாரஸ்யமாக்குங்க, அதுக்கு தானே நாங்கள் காத்திருக்கோம். ஸோ அப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியில் இவங்க வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வைல்ட் கார்டு என்ட்ரினாங்க. இதற்கு முதல் சீசன்லையும் அப்படி தான் வந்தாங்க, 5-6 பேர் தான் உள்ளுக்குள்ள வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு தகவல் என்னன்னா, பிக் பாஸ் டீம் வந்து 2 பேரை சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 வைல்ட் கார்டு என்ட்ரியில் 4 பேரை யாருன்னு சொல்லி போட்டு மீதி 2 பேரை வந்து ஒரு சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ட்விஸ்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா ஒண்ணு, இந்த பிக் பாஸ் தமிழுக்கு இதற்கு முதல் சீசன்ல வந்த நபர்கள், மக்களால் கொண்டாடப்பட்ட நபர்கள் வந்தாங்கன்னா அது பயங்கரமான ட்விஸ்ட். ஓவியா, பிரதீப் ஆண்டனி அவர்கள். ஸோ ஓவியாவோ இப்போ வேற லெவல் பீக்ல இருக்காங்க, சம்பவம் மேல சம்பவம் பண்றாங்க. பிக் பாஸ்க்குள்ள வந்து அது இன்னும் வருத்தனமா இருக்கும். பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஒன்ஸ் த கேமா ஆல்வேஸ் த கேமா, அவருக்கான மக்கள் படை இன்னுமே இருக்கு. ஸோ ஒருவேளை அந்த 2 பேரும் வருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆதிரை. ஸோ ஆதிரை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கமருடினி, விஜய் பார்வதி, இந்த கானா வினோத், 40 வயசுங்க அவனுக்கு. வாயில வேற மாதிரி வருது, ஒரு பிள்ளை இருக்குது பண்ற காரியமா. ஸோ அப்ப அப்படியான நபர்களை அந்த கேவலத்தை பண்ணிக்கலாம். ஆதிரை வெளியில போனது அப்படின்னு ஆதிரை கேம் வந்து பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்ப பல பேர் வந்து ஆதிரையை திருப்ப அனுப்புங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? ஒருவேளை ஆதிரை இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்னா அதுவும் பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரிங்களா? இதுதான் நைட்டு ஃபுல்லா போய்கொண்டிருக்க விடயம். எனக்கு தெரிஞ்ச விடயங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கமருடீன், விஜய் பார்வதி, கானா வினோத் இந்த 3மே டிசர்வ் டு எவிக்ட் இந்த சேம் டே. ட்ரிபிள் எவிக்ஷன்ல 3மே வெளியில போக தகுதியான நபர்கள் தான். சரிங்களா? நன்றி.